என்ன ஃபஸ்ட்டு கூப்பிடுவோன்னு எனக்கு தெரியவே தெரியாது. பட் இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு பேச ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆ, நான் ஃபஸ்ட்டு டைரக்டர் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அவதார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன். எனக்கு அவர்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்துட்டு, ஒரு வேலைய ஸ்டார்ட் பண்ணுறோம். அது எங்கேயுமே நிப்பாட்டாம, அது முட்டி மோதி, அது எவ்வளோ வருஷம் ஆனாலும், எங்கே கஷ்டப்பட்டு அந்த ப்ராடக்ட்ட வந்து எண்ட் ப்ராடக்ட்டா தியேட்டர் வரைக்கும் கொண்டு வருவாரு. நான் ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, இது ஒரு லைக் ஒரு 3 to 4 இயர்ஸாவே இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆவுது. அப்புறமா சில நெறைய செலவுகள்னால வந்து ஹோல்ட் ஆவுது. ஸோ அவர் எங்களுக்கு நெறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ஆனா அவருக்கு எங்கேயுமே கிடையாது. ஸோ அவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணாரு. நான் அவர ரொம்ப நம்பினேன். ரொம்ப கிரேஸியான ஒரு டைரக்டர். அ எனக்கு நெறைய தயக்கம் இருந்துச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க அந்த சாங் எல்லாம் வந்துட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. நான் சொன்னேன், சார் என்ன சார்?" அப்படின்னேன். "இல்ல சார் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கேரக்டரே அப்படிதான். அந்த காதல் குமாரே அப்படிதான் சார். அவன் ஒரு ஒரு அவர் பைத்தியம் சார் அவன்" அப்படின்னாரு. ஸோ அதுக்காகவே நானுமே ஒரு மேக்ஸிமம் லைக் எந்த ஒரு பவுண்டரியும் இல்லாம, என்னென்ன பண்ண முடியுமோ, ஒருத்தன் வந்து ஃபைட் பண்ணா எப்படி குரங்கு மாரி எப்படி குதிச்சு குதிச்சு சண்டை போடுவான். இருங்க. ஸோ ஒரு 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 ஒருத்தன் வந்து ஒரு மங்கி மாரி ஒரு கிரேஸியான ஒரு பெர்சன் எப்படி ஃபைட் பண்ணுவான், அவன் டான்ஸ் ஆனா எப்படி அவனுக்கு அவனுக்கு பவுண்டரியே கிடையாது. அவனுக்கு வந்துட்டு ஒரு இப்படிதான் ஒரு மனுஷன் இருக்கணுன்றதுலாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அப்படி ஒரு கேரக்டரா பண்ணியிருக்கேன். நான் நெறைய கத்துக்கிட்டேன் இந்த படத்துல. லாஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்ச படத்த ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து படம் ஃபுல்லா தலகீழயே தான் தொங்கி ப படமே நான் சொல்லியிருப்பேன். இந்த கதையவே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாரி நெறைய விஷயம் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து கேமராமேன் வில்லியம்ஸ் அண்ணா. தேங்க் யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் டைரக்டருக்கும் இந்த நேரத்தில ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இவ்வளோ நல்ல படத்துக்கு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் தேவைப்பட்டது. அப்போ நான் சொன்னேன் டைரக்டர் கிட்ட, "சார் நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும் சார். பெரிய மியூசிக் டைரக்டர் கிட்ட போம்போது பட்ஜெட் பெருசா இருக்கு. பட் ஆனா நம்மளுக்கு இருக்கிற பட்ஜெட்ல நல்ல நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும். அவர் தான் சார் ஹீரோ இதுக்கு. நான்லாம் ஏதோ சும்மா நடிச்சிருவேன் சார். அவரு மியூசிக் பண்ணலன்னா, அவரு ஆர்ஆர் பண்ணலன்னா, அவருக்கு அந்த ஒரு ஃபேண்டசி சென்ஸ் இல்லன்னா இது பண்ணவே முடியாதுன்னு சொல்லும்போது தான் நாங்க பார்த்த ஒரு மியூசிக் டைரக்டர் அச்சுண்ணா. அண்ணா தேங்க் யூ ஸோ மச்ண்ணா. எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். நான் வந்து உங்களோட உங்களோட சாங்ஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நான் அத கேட்கும்போது நெனச்சிருக்கேன், ஒரு நாள் இவரோட கண்டிப்பா ஒர்க் பண்ணணும் அப்டின்ட்டு. ஸோ அதுக்காகவே நான் இந்த படத்துல உங்களோட மியூசிக்ல நடிக்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் எடிட்டர் கிரேசன். ஸோ இந்த மாரி சொல்லிட்டே போலாம். நெறைய நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே இருந்த ஒரே ஒரு ஃபயர் என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்கேயுமே நின்னுறக்கூடாது. ஏன்னா, அ ஒ இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ட ரொம்ப ஒரு ஒரு வேகத்தோட நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஆனா, ஏதாவது யாராவது ஒரு எதனா சொல்லியிருப்பாங்க. இல்ல எங்கேயாவது ஒரு ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வரும். இல்லன்னா சினிமா பிசினஸே இல்லப்பான்னு சொல்லுவாங்க. இவ்ளோ கஷ்டத்தையும் தாண்டி ஒரு படத்த கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஆக்டர்ஸா ஜீவா அண்ணா. எப்பவுமே வந்துட்டு எனக்கு ஒரு அண்ணனா வந்துட்டு எதுவா இருந்தாலும் நான் ஒரு படம் நடிச்சாலும் சரி, அண்ட் எங்கேயாவது என்ன பார்த்தாலும் சரி, ரொம்ப அன்பா வந்துட்டு எனக்கு எப்பவுமே வந்துட்டு என் கூடயே இருப்பாரு. ஸோ இதுல வந்து எனக்கு அவர் வில்லனா நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நெறைய பேசினோம். ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அண்ணன், தம்பி முன்னாடி வந்தா வில்லன் ஏய் அப்படின்னுவாரு. ஸோ வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஜீவா அண்ணா. அண்ட் இதுல ஹீரோயினா வந்துட்டு ஷாய்பா நடிச்சிருக்காங்க. அவங்க இன்னைக்கு இங்க வரல. வெரி சூன் அவங்களுக்கு கல்யாணம் ஆகப்போகுது. ஸோ அதனால தான் கல்யாண ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் எல்லாருக்குமே ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அயனார் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு தேட்டர்ஸுக்கு கொண்டு வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் அந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு. அண்ட் ஆரியனா தேங்க்யூண்ணா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நேற்று ஒரே ஒரு கால் தான் பண்ணேன். ஏன்னா எனக்குமே எல்லாம் லாஸ்ட் மினிட்ல தான் அவர் சொல்லுவார். ஒரே ஒரு கால் பண்ணேன். நீங்கள் வந்தீங்க. தேங்க்ஸ் அலாட் உங்களோட ப்ரெசன்ஸ்க்கு. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு சில நேம்ஸ் எல்லாம் எனக்கு மைண்டில் நிற்கவே நிற்காது. அதனால தான் என்னால் நேம் சொல்ல முடியாமல் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறேன். அண்டு ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் அண்டு எங்களை சப்போர்ட் பண்ண இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா மக்கள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் எனக்காக வந்திருக்கானுங்க. மச்சான் தேங்க்ஸ் அலாட் நீங்களாம் வந்ததுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்பில். ஏன்னா அவங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளை ரொம்ப நம்புவாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் கை கொடுத்து நீ வா ஏன் நான் அவனை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனுங்களும் கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய கிடச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூடா உங்கள் எல்லாருக்குமே. அண்ட் யா இந்த படம் வெரி சூன் தேட்டருக்கு வருது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பாருங்கள். அண்ட் திருமலைன்னா தேங்க்யூ உங்கள் பேரை மறந்துட்டு சாரி. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. தேங்க்யூ தேங்க்ஸ் அலாட்.
மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம். நான் பேசும் என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். அறிமுகத்துக்கு ரொம்ப நன்றிமா. வயசாகிடுச்சுன்னு வர சொல்லிட்டீங்க, பாராட்டுற மாதிரி. ஸோ அதான் நான் அச்சுக்கிட்ட கேட்டேன். நம்ம ரிலீஸ் ஆகி மாலைப்பொருள் மயக்கத்திலேயோட மியூசிக் டைரக்டர். இன்ன வரைக்கும் நிறைய பொண்ணுங்க வந்து ஆரியை கொஞ்சம் பிடிக்கும்னு சொல்கிறது காரணம் அவர் கொடுத்த அந்த ஆல்பம் தான். ஸோ நேற்று தம்பி ஃபோன் பண்ணாப்புல, நான் கேட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறான். அதனால் கேட்டேன், என்னடா தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னா, நான் சென்னைக்கு வந்துட்டுருக்கேன், என்ன மேட்ரு சொல்லு, ஆடியோ லான்ச்சானேன். ஆமாண்ணேண்ணா. சரி நான் காலைல வரேன். இப்போ ஆக்சுவலாக இன்னொரு காலேஜ் ஃபங்க்ஷன் வேளச்சேரிக்கு போகணும் 11 மணிக்கு. அங்கே தள்ளி வரேன்னு சொல்லிட்டு பசங்களோட வண்டியை போட்டு வெளிலன்ருக்காங்க. அதான் பேசிட்டு சீக்கிரம் போயிடறேன்டா, கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பேசுகிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துருந்தேன். ஸோ காரசாரமாக விவாதம் போயிட்டுருக்கு காராப்படத்தில். ஏன்னா வந்தவொடனே எனக்கு தலைப்பு பார்த்துட்டு எனக்கும் கன்ஃபியூஷன். என்னடா வந்து படம் என்கிட்ட டைட்டில்னு சொல்லலை, எதுவுமே போஸ்ட்டும் அனுப்பலை. எனக்கு கூப்பிட்ருக்கான், விஜய் மில்லன் சாரையும் கூப்பிட்ருக்கான். அவர் காலையில் ஃபோன் பண்ணி அவர் கேட்டார், ஏய் கூப்பிட்டான்டா திடீர்னு, இப்போ தெலுங்கு பிஸ்னஸ் கால் வந்துட்டாங்க, அவன்கிட்ட சொல்லு வர முடியலன்னு சொல்லிட்டு. என்ன படம்னு என்ன கேட்குறாரு. இல்லை சார் அவன் கூப்பிட்டான் வரான்னு சொல்லிட்டேன், எந்த தகவலும் இல்லை, எனக்கு எதுவுமே அவன் அனுப்பலை அப்படின்னேன். அப்படின்னு சரி விஷ் பண்ணேன்னு சொல்லிவிடு, இந்த மாதிரி வர முடியலன்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னார். உள்ளே வந்தோடனே எனக்கு கன்ஃபியூஷன். இந்த பக்கம் இந்த போஸ்ட் சுற்றும் போது இதில் கரான் இருக்குது, அந்த பக்கம் தனுஷோட போஸ்ட் இருக்குது. இவர் டைட்டில் அவர் எடுத்துட்டாரா, அவர் டைட்டில் இவன் எடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே தான் நான் உள்ளே வரேன். உள்ளே வந்தோடனே நான் தமிழ் இங்கிலீஷு கீழே போட்டிருக்காங்களே, காராவா இல்லை கராவா அப்படி இந்த பேரெல்லாம் நம்ம மாற்றிப்போம் இல்லையா, அது யார் வச்சாங்க என்ன பிரச்சனை தெரில. வந்து உட்காந்து நானும் சாராக தான் பேசிகிட்டு இருந்தோம். வந்து உட்காந்தவொடனே அவர் பொங்கி இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டார், அவர் மனசில் இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும். இது ஒரு குழப்பம்தான். இது வந்து இப்போ நாங்கள் எந்த காராவை பார்க்கணுங்கிறத முதல்ல ரிலீஸ் டேட்டை வச்சு தான் முடிவு பண்ணோம். இந்த டேட்டில் ரிலீஸ் ஆன படம் மகேந்திரன் படம், அந்த டேட்டில் ரிலீஸ் ஆன படம் தனுஷ் படம். ஸோ அதனால் தம்பி தனுஷோட ரெடி ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா வழக்கமாக மாஸ்டர் மகேந்திரனா நமக்கு தெரியும்ல, மாஸ்டர் இனிமேல் அழிஞ்சு மகேந்திரனா அவனுடைய பேச்சு நிறைய இடங்களில் முதிர்ச்சியோடு இருக்குது. ரொம்ப அதுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நிறைய பக்குவமாக பேசுகிறான், மைக்கெல்லாம் பார்த்துட்டு. ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவனை பார்த்துட்டே இருக்கனால என் ஒய்ஃப் சொல்லிட்டே இருப்பாங்க, அவனை ரொம்ப பிடிக்கும் வீட்டில். அவனை பார்த்தே வர இடம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாங்க. ஏய் அவன் ஒரு வீடியோ பேசியிருக்கான், அவனை பார்த்தியா, அவன் எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். அதனால் அவன் வந்து தளபதி ஃபேன் வேறு. அதனால் மைக்கை பிடிச்சானா சில நேரங்கள் உணர்ச்சி செய்யப்பட்டு மனசில் இருக்க எல்லாத்தையும் கொட்டிடுவான். உட்கார சொல்லலாம், நிறைய பேசணும் அவனை பற்றி. ரொம்ப நல்ல ரொம்ப அவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா டிட்டர்மினேஷன். ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை முழுமையாக செஞ்சிடணும். தோத்தா கூட அவனால் அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருப்பான். ஒரு ஷார்ட் பேட்மிண்டன்லாம் ஆடும்போது தோத்துட்டோன்னா அதை ஏன் தோத்தோம், அதை எப்படி சரி பண்ண முடியும், ஆனால் வாங்கினேன் திருப்பி ஒரு கேம் போட்டு ஜெயிப்பான் அப்படின்வான். அவங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்பிரிட் இருக்கு. எல்லாரும் வெற்றி தோல்வி வரும். ஆனால் இந்த மாதிரியான ஹீரோக்களுக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் என்னென்னா, ஒரு படத்தை தோளில் சுமந்துக்கிட்டு போகக்கூடிய ஹீரோக்களில் மிக முக்கியமான ஒரு ஹீரோ. கடைசி வரைக்கும் அந்த படத்துக்கு என்ன வேலை செய்யணும், நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி டேட் கொடுத்தா என்ன, அது வந்து இன்றைக்கும் அந்த படத்துக்கு நம்ம நேர்மையாக வேலை செய்யணும். கையில் அதுக்கெல்லாம் வேறு ஒரு புது படம் வந்தால் கூட அந்த படத்துக்கும் நம்ம சரியாக நியாயமாக செய்யணும். அந்த தயாரிப்பாருக்கு, அந்த இயக்குனருக்கு அதை என்ன செய்யணுமோ அதை செய்கிறது இருக்குல்ல. நேற்று அவன் பொண்ணை ஃபோன் கால் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பேர் கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய நடிகர்கள் படம் நடிக்கிறோம், அவங்க நடித்த படத்துக்கு விளம்பரத்துக்கு அவங்களே வர்றதில்லை. இப்போ அது ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்போது அது ஹீரோயினாக இருக்கட்டும், சில இடங்களில் ஹீரோவாக இருக்கட்டும், யாருமே வர்றதில்லை. இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, அவங்க நடித்த படத்தை ப்ரீமியர் போட்டால் அதை பார்க்கவும் அவங்க வர்றதில்லை. இண்டஸ்ட்ரியில் இவங்க கூப்பிட்டாலும் நிறைய பேர் அவங்களுக்கும் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு வர்றதில்லை. இப்படியான சில சிக்கல்களான சூழல் இருக்குது. திடீர்னு நேற்று ஃபோன் பண்ணோன்னே எனக்கு இன்னொரு டவுட் வேறு. இவன் ஏதாவது கட்சியில் தொகுதியில் ஜாயின் பண்ணி எங்கேயாவது எலெக்ஷன் கேம்பெயினில் இருக்கான் போல இருக்கு அப்படி நான் நினச்சிட்டு இருந்தேன். இவன் பேச்சு தோரணை எல்லாம் பார்த்தோன்னே அவர் இளைய தளபதியாகி அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. தம்பி இளைய தளபதியாகி சரி மறுபடியும் ஜாயின் பண்ணி ஏதாவது தொகுதியில் கீழே நிற்கிறான் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். கேட்டேன், கூப்பிட்டாங்க போகலண்ணே, படம் நடிக்கிற வேலையெல்லாம் இருக்குது, கொஞ்சம் சம்பாரிச்சு சேர்த்து வச்சுட்டு போவோம்னா. அதனால் தான் சொன்னேன், இது எலெக்ஷன் டைம் வேறு, நிறைய கேம்பெயினில் நிறைய கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க. நீ ஏதாவது கமிட்டியில் இருக்கியாடா, பார்த்து ஏதாவது சினிமாவுக்கு பார்த்து செய்ய சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டேன். நான் ஏன்னா என்ன வம்புழுத்து விட்றீங்கன்னு கேட்டான். இல்லை இருக்கிற நிலைமையை பார்த்தா விவசாய கடன் ரத்து, அது மாதிரி கூட்டுறவு நகை வச்சவங்க, அதுவங்க படிப்பு கல்வி வாங்கினவங்க, அதுக்கப்புறம் இப்போது
டிகிரி முடித்து வீட்டில் சும்மா இருக்கிறவங்க, அப்புறம் டிப்ளமோ முடித்தவங்க, எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஐயோ! நம்ம 8த் ஃபெயிலு, 8த் பாஸு, 10த் ஃபெயிலு, நமக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையா? அப்போ இந்த ஃபெயிலான கூட்டத்துக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு கவலை நிறைய பேர் இதை பார்த்தவங்களுக்கு இருக்கும். டிப்ளமோ படித்தவனுக்கு ஓகே, டிப்ளமோ படிக்காத ஆள் ஒரு பெரிய கூட்டம் இருக்கே, அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று அப்படின்னு யோசிக்கும்போது, இன்னொரு ஆதங்கமான விஷயம் என்னன்னா, சினிமா துறைக்கு எந்த அறிக்கையுமே இல்லை. ஸோ இன்னைக்கு நிற்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே நிறைய மக்களுக்கான நிறைய திட்டங்களை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின விமர்சனங்களை விட்டுருவோம். அவங்க ஒரு மக்களுக்கு என்ன செய்யணுங்கிற நோக்கத்தோடு அதை விட்டுருக்காங்க. அதே மாதிரி சினிமா துறையில் எனக்கு தெரிஞ்ச பல லட்சம் பேர் இருக்காங்க. பல குடும்பங்கள் இந்த சினிமாவை நம்பி இருக்கு. அவங்களுக்கான ஏதாவது ஒரு திட்டங்கள் இருந்தால், எங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்கு, ஞாபகம் வச்சுங்க, சினிமாவில் இருக்கவங்களுக்கும் ஓட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கான சில திட்டங்களையும் நீங்கள் கொஞ்சம் அறிவிச்சிங்கன்னா நாங்களும் மனசு சந்தோஷப்பட்டு இதெல்லாம் வந்தால் இதெல்லாம் செய்வீங்கன்னு எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து அந்த டிக்கெட்டிங் வந்து ஆன்லைன் டிக்கெட்டிங்க்கான விஷயங்கள் கொஞ்சம் அதை முறைப்படுத்தணும், அதுக்கான விஷயங்கள் அவங்க ரொம்ப நாளாக கோரிக்கையாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு இந்த இருக்கிற பிரச்சனைகள்லாம் சினிமாவில் ஒரு படங்கள் வெளியீட்டில் இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்க்கிறதுக்கு ஒரு வழிமுறைகளை கொண்டு வரணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி படம் எடுக்கிறது முக்கியமே இல்லை, சார் சொன்ன மாதிரி தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். ஸோ அதை நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தால் தான் செய்ய முடியும். அதில் ஒரு டிவைடிங் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே பிளவுவாத அரசியல் வந்து ஒரு இடத்துல இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். உண்மையாகவே பிளவுவாத அரசியல் சினிமாவில் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம யாருமே ஒன்றா இருக்கிறது இல்லை. அதுதான் ரொம்ப தமிழ் சினிமாவுடைய மிக வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு யூனிட்டி இருக்குல்ல. இப்போ அண்ணன் ப்ரெஸ் அவருக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்கிறதோ, இல்லை எனக்கு ஒரு பிரச்சனைனா புது பிரச்சனையை சொல்கிறேன். இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நம்ம இருக்கக்கூடிய தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம், நான் ஒர்க் பண்ணி ஆடியோ லைன்ஸே நடக்கலை, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காது. இங்கே சாப்பாடுறவருக்கு வேலை கிடைக்காது, இது மாதிரி தேட்டர் இருக்கிறவங்களுக்கு ரெண்ட் கிடைக்காது, இது மாதிரி இந்த கேமரா எடுத்துகிட்டு வரவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு இருக்குது, அதுக்கு பின்னாடி வேலை செய்கிறவங்க இருக்காங்க, அதுக்கு முன்னாடி யூடியூப்போ ஒரு சேனலோ வச்சுருக்கு. இத்தனை எல்லாமே பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகக்கூடிய சூழல் இருக்குது. நம்ம ஏதோ பார்க்குறோம், இது அவருக்கு நடக்குது இவருக்கு நடக்குதுல்ல, இது நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி எங்கோ வாரம் நடக்குது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம வீட்டில் குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக பிரச்சனை, கேஸ் விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு, பொருளாதாரம் ஏறிடுச்சு, வாங்கின சம்பளம் அதே தான். ஆனால் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய அந்த வருமானத்தில் செலவு அதிகமாகிடுச்சு. அப்போ இந்த இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சுன்னா நாளைக்கு என்ன பண்ணுவோம்? அடுத்து வட்டி கூட்டிடுவாங்க. யாரெல்லாம் லோன் வாங்கி வச்சுருக்கீங்களோ அப்படியே மனசில் பக்குன்னு இருக்கும். அடுத்து ரெப்போ ரேட்டு வந்துச்சுன்னா வட்டி ஏறிச்சுன்னா லோன் ஏறிடும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து புள்ளி. நம்ம ஏதோ சாதாரண சினிமா நினைக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு தயாரிப்பாளர் இங்கே வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல, அவர் நல்ல மனசோடு இங்கே வந்து செய்கிறதுலையும் அடுத்த தடவை செய்யணுமா வேணாமாங்கிற இடத்துக்கு நிறைய பேர் யோசிக்கிற அளவுக்கு தள்ளப்பட்டுருவாங்க. தயாரிப்பாளர் பற்றி சொல்லணும்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்த விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் எவ்வளோ முன்னுக்கு போனாலும் பெற்ற தாய் தந்தையை மறக்கக்கூடாதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அவருடைய ஃபோட்டோவை இந்த கீழே வச்சு அவர் மாலை போட்டுட்டு அதுக்கப்புறமா அவர் இந்த நிகழ்ச்சியை துவங்கினதுங்கிறது வந்து இது பார்க்குறதுக்கு ஏதோ ஊர் நாட்டானா இருக்குன்னா, அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய மரியாதையும் அன்பும் அந்த இடத்துலேருந்து தான் எனக்கு ரொம்ப ஆரம்பிச்சது. பெற்ற தாய் தந்தையரை எந்த இடத்துக்கு போனாலும் மறக்காமல் இருக்கணுங்கிற நிறைய பிள்ளைகளை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக இருந்தார். அதுக்கப்புறம் விஜய் சார் வந்து ட்ரைலராக வந்து இன்றைக்கி பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஏன்னா படத்தை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம். பிரச்சனையை பற்றி பேசிட்டா கேப்ஷனே அதை தான் இருக்கும், தனுஷுக்கும் மகேந்திரனுக்கும் கராவில் பிரச்சனையா அப்படின்னு. அது மாதிரி ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு மிருகங்களை வைத்து எடுக்கக்கூடிய படங்கள் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப ரேராக தான் வருது. ஸோ இன்டர்நேஷ்னலில் இதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தாலே அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. எப்படி பேய் படங்கள் பார்க்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்களோ, இந்த மாதிரி மிருகங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய படங்கள் அது ஒரு பெரிய மெனக்கடலான வேலை. இது நிறையா ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணணும். ஏன்னா நம்மக்கிட்ட நிஜமாக முதலே கூப்பிட்டு வச்சு வாயை திறந்து நடித்து உள்ளே நடிக்க முடியுமா? அது மாதிரி நடிக்கணும். அது மாதிரி ஒரு அதை இமேஜின் பண்ணி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுருக்கான். ஆனால் தலையில் தம்பு போட்டு மொத்த படமும் அவனை உரிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை தலைகளாக மாறும்னு நினைக்கிறேன், நீ தொங்கின இவ்வளோ நாளைக்கு. ஸோ ஏன்னா அவன் வாழ்க்கை தலைகளாக மாறணும்னு எவ்வளோ பேர் என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர் நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ இந்த படம் அந்த மாற்றத்தை உனக்கு கொடுக்கட்டும். ஸோ லவ் சாங் அப்படின்னா இன்ன வரைக்கும் எனக்கு நெடுஞ்சாலையும் வாழைப்பழம் மைக்கிலையும் தான். ஆனும் அதுக்கப்புறம் லவ் போட பாட்டெல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்று அந்த பாட்டு படத்தில் இருக்காது, இல்லை விஷுவல் பண்ணுறதுக்கு காசு இருக்காது. லவ்வுக்கும் நமக்கும் அதுக்கப்புறமாவே கொஞ்சம் பிரச்சனை தான். அதனால தான் நான் சொன்னேன், அச்சு கிட்ட கேட்டேன், அச்சு நம்ம படம் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு. ஒரு 10 years இருக்குமா? இல்லை அதுக்கு மேலே ஆச்சு. ஏன்னா அச்சு இப்போ நீங்கள் பார்க்குற நிலைமையெல்லாம் அப்போ இல்லை. அப்போ வந்து ஒரு நல்ல ப்ளே பாய்,
யங் பாய், இஸ் வெரி எனர்ஜெட்டிக். காதல் ரசம் சொட்டிக்கிட்டே இருக்கும் அச்சுக்கிட்ட. வலிஞ்சு நாங்கள் தான் இதை எடுத்துக்கணும், இதில் ஒரு பாட்டு அதில் ஒரு பாட்டுன்னு. அவ்வளோ தூரம் யங் எனர்ஜெட்டிக். இப்போ பார்த்தா வந்து ஏதோ வந்து இசை ஞானி கேள்விப்பட்டிருங்க, நம்ம பார்த்துட்டோம் அவர் எப்படி இருப்பாருன்னு. அடுத்த உருவமாக இருக்காப்புல. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, ஓகே, அம்மா நல்லா இருக்காங்களா, ஏய் நம்ம அச்சு தானே அது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து. எனக்கு வயசாயிடுச்சா இல்லை அவருக்கு வயசாயிடுச்சான்னு அவர் பேசலன்னா எனக்கு வந்து ஐயோ நமக்கெல்லாம் இவ்வளோ வயசாயிடுச்சா வந்து அச்சு பேசுறது பார்த்து அப்படின்னோடனே அவ்வளோ ஒரு பக்குவமாயிட்டாப்புல. ஸோ அவருடைய அவருக்கு வயசாயிடுச்சு, அவர் மெச்சூரிட்டி ஆனால் கூட அவர் பாடல்களை இன்னும் இளமையும் துள்ளலும் அப்படியே குறையாமல் வச்சுருக்காரு வந்து. ஸோ இன்னைக்கு இந்த பாடல்கள் சவுண்டிங்காக ரொம்ப நல்லா இருக்குது. படம் பார்க்கும்போது இந்த பக்கம் விஜய் சேதுபதி கண்ணுக்கு தெரிகிறாரு, இந்த பக்கம் அவருக்கு வில்லனா வந்து ரஜினி. ஏன்னா வாய்ஸாக கேட்கும் போதும் அந்த பாடி லாங்குவேஜ்லாம் பார்க்கும்போதும் விஜய் சேதுபதி வந்து ரஜினிக்கு வில்லனா நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி ஹீரோவாக நடித்து அவருக்கு ரஜினி வில்லனா நடித்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்கு படம். பார்க்கும்போது ஜீவாவோட வாய்ஸ் வந்து எனக்கு அப்படியே கண்ணை மூடிட்டு பார்த்தா ரஜினி சாரோட வாய்ஸ் இருந்தது. அது ரொம்ப இருக்குது வந்து. அந்த லாஸ்ட் டயலாக் பேசும் போதெல்லாம் வந்து அப்படியே சவுண்டிங்காக அந்த மாதிரி இருக்குது, அந்த மாடுலேஷன், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே. விஜய் சேதுபதி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. உண்மையிலே மக்கள் செல்வன் அப்படின்னு அவருக்கு பேர் வச்சதுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, சின்ன படங்கள், இதை நான் உண்மையாகவே சொல்லி ஆகணும், விஜய் சேதுபதியோட ஒரு பெரிய ஒரு நல்ல குணம் அப்படின்னா, சின்ன படங்கள் இன்றைக்கும் யாராவது அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு ட்விட்டரில் ரிலீஸ் பண்ணணுன்னா இம்மீடியட்டாக ஓகே சொல்கிற இடத்துல ஆர்யாவும், விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி சார், இவங்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரிலீஸ் அப்படியா எப்போ பண்ணோம், ஓகே போட்டுருங்க. அது யார் படம், அது யார் ப்ரொடியூசரு, அது சின்ன ப்ரொடியூசரா பெரிய ப்ரொடியூசரா, அவங்க தராதரம் பார்த்து பண்ணுறதே கிடையாது. அதை பண்ணணுமா, அது இருக்கிற பிஸியான டைமில் நம்ம நேரில் தான் போய் அவங்களுக்கு ஒரு விஷயத்த செய்ய முடியல. ஆனால் அந்த சமூக வலைத்தளங்களில் நம்ம செய்யணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அதை உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயமாக இன்னைக்கு விஜய் சேதுபதி வந்து செஞ்சிட்ருக்காரு. ஆர்யா அதை செஞ்சிட்ருக்காப்புல. விஜய் ஆண்டனி யார் கேட்டாலும் அதை மறுக்காமல் செய்கிறாங்க. குறிப்பாக இந்த படத்தில் அவர் வந்து ஒரு பாட்டு பாடி மகேந்திரனுக்கு பண்ணியிருக்காரு. உண்மையிலே அது பாராட்டப்படக்கூடிய விஷயம். ஏன்னா வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்னா, நம்மளால் முயன்ற உதவிகளை அவங்கவுங்க தளத்திலேருந்து செய்கிறதுன்னு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த படம் உனக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும். அதுக்கப்புறம் நடிச்சிருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நான் ஹீரோயினை பார்த்துட்டு கையாடு லோகர் மாதிரியே இருந்தாங்க. அப்புறம் கேட்டேன், என்ன இல்லை அவங்க வேற அப்படின்னா, சரி 4 வருஷம் ஆச்சு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லிட்டு இருந்தா, நீங்கள் வர முடியலன்னு. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நடித்த மற்ற எல்லா கலைஞர்களுக்குமே, டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சி ப்ரெஷ் ஷோ போடுவாங்க, நல்லா இருந்துச்சுன்னா நல்லா எழுதுங்க, நல்லா இல்லையா அது உங்களுடைய விமர்சனம் சொல்லுங்கள். நல்லா இருந்தால் கூடுதல் 2 வார்த்தையை அதை எழுதுங்க, அதுதான் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி புதுசாக வரக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சின்ன ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறது, நீங்கள் சினிமாவுக்கு வாங்க, வந்தீங்கன்னா நீங்கள் தயாரிப்பு செலவில் 20லேருந்து இன்னைக்கு 30% கட்டாயம் நீங்கள் விளம்பர செலவுக்குன்னு எடுத்து வைக்கக்கூடிய நிர்பந்தம் இருக்குது. அதை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு படத்தை செலவுக்கு வாங்க. படத்தை செலவு பண்ணிட்டு இது யாராவது வாங்குவாங்க, யாராவது ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் வந்தீங்கன்னா, இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழல் இல்லை. அப்போ நம்ம வெளியில் போய் கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்புறம் அந்த படத்தை ப்ளச் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. அதனாலேயே அந்த படம் சரியாக விளம்பரம் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தியேட்டர்களும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல விளம்பரம் இல்லைன்னா உங்களுக்கு தியேட்டர் கொடுக்கறது இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக தியேட்டருங்கள் தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய ஓனர்கிட்ட இல்லை. எல்லாமே கார்ப்பரேட்டாக ஒரு பெரிய மால்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் போட ரெடியாக இருக்கோம், நல்ல விளம்பரம் பண்ணுங்கள், எங்களுக்கு இப்படி ஒரு படம் வருதுன்னு தெரிய வைங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னு தெரில. எல்லா மாலுக்கு முன்னாடி போய் நம்ம நின்று விளம்பரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியான சூழலுக்கு இன்றைக்கி தயாரிப்பாளர் தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கும் நான் சொல்லிக்கிறது அப்படியே என்னென்னா, விளம்பரங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ திட்டமிட்டு சரியாக செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு அங்கே தேட்டருக்கான ஒரு நல்ல தேட்டர் திரையரங்கம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. மறுபடியும் இந்த பக்கம் அவன் தனுஷோட தான் மோதுவான்னு பார்த்தா, அந்த பக்கம் மே டேட்டை போட்டிருக்காரு, அந்த பக்கம் சூர்யா சார் வர்றாரு கருப்பு. ஸோ அதனால் தலைவன் வந்து ரெடி ஆகிட்டான். இளைய தளபதி நான் ஒரு பட்டம் கொடுத்தலான்னு நினைக்கிறேன். தளபதி வந்து நடிக்க போயிட்டாரு, தம்பி நீ இளைய தளபதியே எல்லாரோடையும் மோத ரெடி ஆகிட்டேன். இந்த பக்கம் சூர்யா சாரா, அந்த பக்கம் தனுஷ் சாரா, டைட்டிலுக்காக வாங்க பார்த்துக்கலாம், ரிலீஸாக வாங்க பார்த்துக்கலாம், ரெடி ஆகிட்டான். ஸோ உன் வாழ்க்கை இந்த படம் மூலம் எல்லாம் தலைகளாக மாறட்டும், நடித்த அத்தனை கலைஞருக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கட்டும். திருப்பி மைக் எடுத்துக்கிறேன். நான் ஒரு பர்சனை பற்றி நான் ரொம்ப சொல்ல வேண்டாம். ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் சேதுனா.
ஓகே, இது நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 1.5 minute தான் அவரை பற்றி நான் சொல்ல போகிறேன். அவர் எவ்வளோ முக்கியமான ஒரு பர்சன் எனக்கு அப்படின்ட்டு. இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டு மாஸ்டரில் வந்து மகேந்திரன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான், சூப்பராக பண்ணான் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறீங்க. அதுக்கு ஒரே ரீசன் வந்து சேதுனா மட்டும்தான். ஏன்னா எனக்கு அந்த படம் கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக சேதுனா தான் இருந்தார். அவர் தான் லொக்கேஷன் என்கிட்ட சொன்னார், லொக்கேஷன் என்னை பார்த்தாரு, எனக்கு மாஸ்டர் கொடுத்தாரு. அவரை மாதிரி தான் நடித்தேன், அவரை மனசில் வச்சு தான் நடித்தேன், நான் மாஸ்டர் பண்ணேன். இது மட்டும் கிடையாது, இதுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2012 எனக்கு அண்ணாவை நல்லா தெரியும். நான் எவ்ரி டைம் அவர்கிட்ட நான் நிறைய சண்டை போடுவேன். நான் எனக்கு எதனா ஒன்று பண்ணுங்க, எனக்கு எதனா ஒன்று பண்ணுங்க, நான் கேட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு இப்படி வந்து எனக்கு அது மாஸ்டராகவும் சரி, எனக்கு இந்த படத்தில் அந்த பாட்டு பாடி கொடுத்ததாகவும் சரி, எனக்கு இவ்வளோ செய்வார்னு உண்மையாக நான் நினச்சே பார்க்கல. ஏன்னா லைஃப்பில் நான் என்றைக்குமே நான் எதுக்கு நான் சினிமாவில் எப்படி ஓடிட்டே இருக்கேன் அப்படின்னா, நிறைய பண்ணிகிட்டே இருப்பேன். நான் என்னென்னா லைஃப்பில் நான் எப்படி ஓடுவேன் அப்படின்னா, நான் என்றைக்குமே தனியாக ஓட மாட்டேன். எனக்கு யாரும் கையும் எனக்கு கொடுக்க வேண்டாம். ஆனால் நான் திரும்பி பார்க்கும்போது உனக்கு நான் இருக்கேன்ற அந்த அந்த ஒரு பார்வை இருந்தால் எனக்கு அது போதுன்னு மட்டும்தான் நான் ரொம்ப நம்புவேன் நான். ஏன்னா எனக்கு யாருன்னா கை கொடுங்க, நான் வேகமாக ஓடுவேன், நான் சொல்லவே மாட்டேன். அந்த ஒரு ஷோல்டரை தாண்டி, அந்த ஒரு லவ்வை தாண்டி என்றைக்குமே சேதுன்னா என் கூடயே இருக்கார். தேங்க்யூண்ணா, இது ஒரு ஸ்டேஜாக எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் நீங்கள் எனக்கு செஞ்சது அண்ட் எனக்காக நீங்கள் பேசினது, எனக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தது எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஸ்டேஜில் நான் உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க் பண்ணுறேன் சேதுனா. லவ் யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ 3000. தேங்க்யூ. வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை வணக்கத்தில் ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். ஸோ நிறைய பேர் வந்து நமக்கு முன்னாடி பேசுகிறவங்க ரொம்ப ஃபயரான ஸ்பீச்லாம் கொடுக்கும்போது நம்ம என்ன பேசணுன்ற விஷயமே நமக்கு எல்லா மேடையிலையுமே மறந்துடும். ஸோ அதனால் நான் யாரையாவது பேர் சொல்ல மறந்துட்டேன்னா அவங்க அட்வான்ஸாக என்னை மன்னிச்சிருங்க. ஸோ அந்த மன்னிப்பை நான் முதல்ல கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக சில பேரை நான் சொல்கிறதுக்கு மறந்துடுவேன்னு நினைக்கிறேன். அதை கண்டிப்பாக பாருங்கள், மன்னிச்சு வந்துட்டார் எங்கள் கேமராமேன். அவர் பேரை கண்டிப்பாக நான் மறந்துருப்பேன், இப்போ ஞாபகப்படுத்திட்டார், நல்ல வேலை. தேங்க்யூ. ஸோ சில பேருக்கு நம்ம ஒரு படத்துக்கு வந்து நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறது பவானி என்டர்டெயின்மெண்ட் ராஜேஷ்குமார் சாருக்கு. ஸோ அவருடைய பங்கு, அவருடைய அந்த ஸ்டார்ட் அப் இல்லைன்னா நம்ம இன்றைக்கி இந்த அரங்கத்தில் இருந்திருக்க முடியாது. அதுக்கு அடுத்ததாக நான் சொல்ல வேண்டியது இயக்குனர் அவதார் அவருக்கு. எனக்கு வந்து இந்த நேம் கன்ஃபியூஷன் அப்போலேருந்தே இருக்குது. சார் அவதார் டைரக்டர் உங்களை கூப்பிட்டு படம் பண்ணுன்றாரு. நான் அப்பா ஜேம்ஸ் கேமரூனா, அந்த ஆளுக்கனில் நம்ம எப்படா பட்டோம். அவதார் படம்னா நம்மளை வந்து ஒருவேளை ஏதோ சூப்பர் ஸ்டார் அந்த டூப்புக்குலாம் பண்ணது ஏதாவது ஃபாரின் டெக்னீஷியன்லாம் ஒர்க் பண்ணாங்க கோச்சடையானில், யாராவது சொல்லி கேள்வி நம்மளை வந்து அவதார் டைரக்டருக்கு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி நானும் போய் பார்த்தா நம்மளாலே தொப்பி போட்டிருக்காரு. அவருக்கு ஆக்சுவலாக வேறு ஒரு செல்ல பேர் இருக்குது, நாங்கள் அவரை அப்படி தான் கூப்பிடுவோம். அவதார், யோ அவதார் நீ எங்கேயா இங்கே இந்த இதில் சொல்லுவாங்கல்ல கவுண்டரு, யோ மிலிட்ரி நீ எங்கேயா இங்கே, நீங்களா அந்த மாதிரி பார்த்தா நம்ம அவதார் இங்கே இருந்தார். ஸோ அந்த நேம் கன்ஃபியூஷன் வந்து அந்த அவதார் அங்கே ஸ்டார்ட் ஆனது. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய படத்தோட டைட்டில் கரா வரைக்கும் அந்த கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. நான் 3ஆவதாக ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னேன் தெரியுமா, அது வந்து வேல்ஸ் இன்டர்நேஷ்னலுக்கும் தனுஷ் சாருக்கும் தான். ஏன்னா அவங்க நடுவில் பூந்து இந்த டைட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக ரிலீஸுக்கு வரலன்னா நாங்கள் ரிலீஸுக்கு இன்னும் லேட்டாக இருப்போம், குழந்தையே வளர்ந்துருச்சு. ஸோ அடுத்ததாக வந்து எங்கள் படத்துடைய ஹீரோ, அவர் வந்து எங்கள் எல்லாத்தையும் அண்ணன்னு சொல்லுவார். பட் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதும் சினிமாவில் நடிச்சிட்ருக்காரு. நாட்டாமல் படிக்கும் போதெல்லாம் நான் உண்மையிலே ப்ராமிஸாக பள்ளிக்கூடத்தில் போய் பார்க்குறேன், லீவ் விட்டுட்டு நாங்கள் படத்தை பார்க்க போகிறோம், தாத்தா நான் பார்த்தேன்னு சொன்ன எங்களுடைய சீனியர், எங்களுடைய கலை உலக அண்ணா, எங்களுடைய அன்பு அண்ணன் மகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. ஏன்னா வந்து ஸ்க்ரீன் ஷேரிங்கில் அவருக்கு ஈக்குவலான ஒரு ரோல் எனக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் நினச்சிருந்தாருன்னா வேறு யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். பட் அந்த கலையை நேசிக்கிற அந்த ஒரு கலைஞன் சக கலைஞனுக்கு எவ்வளோ பெரிய கேரக்டராக இருந்தாலும் அதில் வந்து எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் ரொம்ப இணக்கமாக ரொம்ப பாசமாக இந்த கேரக்டர் எங்களை பண்ண வச்சாங்க. அடுத்த நன்றி வந்து எங்களோட மியூசிக் டைரக்டர் அச்சு ராஜாமணி சார். அந்த காதல் குமார் அப்படின்ற ஒரு சாங் இருக்கும், அந்த சாங்கை நான் வந்து அவருக்கு தெரியாது, நான் ஒரு 1000 வாட்டி கேட்டிருப்பேன். அவதார் என்கிட்ட நான் வந்து அடிக்ட் ஆகிட்டேன் அந்த பாட்டுக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குள்ளே இருக்க குட்டி குட்டி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் டெஃபினட்டாக அந்த சாங் வந்து கேட்கணும். ஏன்னா வந்து அது டெஃபினெட்லி கரெக்டாக ஒரு ஹிட் சாங், அது கரெக்டாக ப்ரமோட் பண்ணால் பெரிய சாங்காக இருக்கும். ஸோ அந்த பாடலை பாடி கொடுத்த
அன்பு சகோதரர் திரு விஜய் சேதுபதி சார் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக ஹீரோயின் சாஹிபா, அவங்க சாரிபா வர முடியலன்ட்டாங்க. அவங்க வந்து ஏதோ அவங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன் சேம் டேட்டில் கிளாஷ் ஆனதுனால அவங்க வர முடியல. ஸோ அவதாருக்கு வந்து இந்த சேம் டேட்டில் கிளாஷ் வர்றது புது விஷயம் கிடையாது. எலெக்ஷன் டைமு ஃபங்க்ஷன் எல்லாருமே பொலிட்டீஷியனாக வேறு நிறைய பேரை கூப்பிட்ருக்கீங்க, எப்படி அவங்களுக்கு பிரச்சாரம்லாம் இருப்பாங்களே, எப்படி அவதார்னா, இல்லைண்ணே நம்ம ஃபங்க்ஷன் இந்த டேட் விட்டால் பண்ண முடியாது, நம்ம பண்ணிவிடுவோம், ஏன்னா May 15 வந்து ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நம்ம கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னாரு. ஸோ சாஹிபா, எங்கே இருந்தாலும் உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப அழகான ஒரு ஹீரோயின், ஒரு பியூட்டிஃபுல் ஹீரோ அண்ட் பியூட்டிஃபுல் ஹீரோயின் இந்த படத்தில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அந்த சாங்ஸாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு எனக்கு ஹீரோயினாக ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கு. எனக்கு ஹீரோயின், ஆமாம், நான் 2 பேருக்கு நடுவில் உட்காந்துருந்தேன். நீங்கள் லெஃப்டா ரைட்டான்னு கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. லெஃப்ட் ஹீரோயின் வந்து 2026 லெஃப்ட் வந்து 2006 எனக்கு ஹீரோயினாக நடித்தவங்க. என் பக்கத்தில் அந்த பக்கம் இருந்த காவியவர்ஷினி, கணக்காணும் காலங்களில் என்னோட பேர். அவங்க என்னை துரத்தி லவ் பண்ணுற மாதிரி ஒரு கதாபாத்திரம். ஆரம்பத்தில் நிறைய சண்டை இருக்கும், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதில் சேருவோம்னு வச்சுங்களேன். கணக்காணும் காலங்களில் ஜீவா சார் அவர் கேரக்டர் பண்ணியிருப்பேன். அதில் எனக்கு பேராக நடித்த காவியா 2006. இந்த சைடு 2026 நம்ம கிமாயா. இப்போ கிமாயாவுக்கு டென்ஷன் என்னங்க நீங்கள் வந்ததுலேருந்து அவங்ககிட்டயே பேசிகிட்டு இருக்கீங்களே, யார் அந்த பொண்ணுன்னுச்சு. ஏமா நீ இங்கிலீஷ்லேயே பேசுகிற, நீ பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த புள்ள தான் தமிழில் பேசும், நான் பேசுகிறது அதுக்கு தான் புரியும், அது பேசுறது எனக்கு புரியுது, அதெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத. இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சாலும் கிளம்பிடும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் உங்க கூட தான் பேசுவேன். இன்றைக்கி ஃபுல்லாக ப்ரமோஷனுக்கு வேறு போகணும் கிமாயா. ஐ பிலீவ் யூ. ஓகே, 3 days ஃபுல் ப்ரமோஷன் வித் யூ. வி கோயிங் ஆல் சேனல்ஸ் அண்ட் இன்டர்வியூஸ், எவ்ரி திங் வித் யூ. அண்ட் ஸோ நல்ல ஒரு நண்பர், நல்ல ஃப்ரெண்டு கிமாயா, ஒரு டெடிக்கேட்டட் ஆக்டர். நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது. ஆக்சுவலாக அவங்க பேர் அதெல்லாம் வந்து சொல்கிறது வேறு, ஒரு நல்ல ஃப்ரெண்டு. உண்மையை சொல்லிடுறேனே, எனக்கு வந்து அவங்க மேலே ஒரு சிஸ்டர் ஃபீல் தான் இருக்கும். ஒரு தங்கச்சி நம்ம கூட சண்டை போட்டால் எப்படி இருக்குமோ, என்ன அந்த பொண்ணு பார்த்தா தங்கச்சி ஃபீல் தாயா வருது, ஜோடின்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப அவங்களே கேட்பாங்க, யோ என்ன கடைசியில் முதல்ல கட்சி நான் சாகுறேன், நீ ஃபீலே பண்ண மாட்டேங்கிறியே அப்படின்வாங்க. அந்த மாதிரி. அடுத்ததாக எங்களுடைய டெக்னீஷியன் ஃபைட் மாஸ்டர் ரவி அண்ணன், அவர் வந்து இந்த படத்தில் வேறு லெவலில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச நாளில் அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லார்கிட்டையும் வாங்கியிருப்பார். ஸோ நீங்கள் ஆக்டர்ஸை வந்து வேலை வாங்குறது ஈஸிங்க. க்ரொக்கடைல்ஸ் வந்து நிறைய டம்மியும் நாங்கள் ஷூட் பண்ணோம். அந்த க்ரொக்கடைல்ஸ் போர்ஷன் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலே ஒரு முதலையோட நாங்கள் ஷூட் பண்ணது வந்து குஜராத்தில் விஸ்வாமித்ரா நதிக்கரையில் ஒரு கோடவுன், அந்த பேஸ்மெண்ட்டில் நாங்கள் ஷூட் பண்ணுறோம். அந்த பேஸ்மெண்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உண்மையிலே முதலைங்க இருக்கும், ஒரு 100 முதல்ல படுத்து கிடக்கும். நாங்கள் ஃபஸ்ட் ஷெடியூல் முடிச்சுட்டு அந்த டம்மி கிம்மிலாம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். நடுவில் ஒரு பெரிய மழை, ஆற்று தண்ணியெல்லாம் வந்து அந்த நாங்கள் ஷூட் பண்ணுற அந்த சப்வே கீழே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த செட்டுக்குள்ளே வந்துருச்சு. மழையெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் போயிட்டு அந்த டம்மி முதலையெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்பா, எல்லாம் நனைஞ்சி வேஸ்ட்டாக போயிருக்கு போது, என்ன ஆச்சுன்னு போய் பாருங்கன்னு சொன்னால் 2 முதல்ல உண்மையிலே வாழை ஆட்டியிருக்குது. அலறி அடித்து ஓடி வந்தாங்க. ஏன்னா உண்மையான முதல்ல அந்த ஆத்தங்கரையிலேருந்து இறங்கி உள்ள செட்டோட செட்டாக வந்து கலந்துச்சு, குரூப்பில் 2 ரவுண்டு மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த படத்தில். அண்டு கேமராமேன் வில்லியம் சார் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் அவர் கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பை உருவாக்கியிருக்காரு. ஸோ அவருடைய டெக்னிக்கல் ஒர்க்கும் லைட்டிங்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த படத்தை பற்றி நான் ஃபுல்லாகவே இந்த படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் இருக்கும், எல்லாத்தையும் பற்றியும் சொல்லணும், தயவு செஞ்சு மன்னிக்கணும். அண்டு இப்போ இந்த படம் வெளிவரதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படி யாருன்னு சொன்னால் பிரேமநாத் அண்ணன். இந்த படத்தில் ஒரு பெரிய டான், நான் வந்து சின்ன டான் தான், எனக்கு மேலே ஒரு பெரிய டானாக இந்த படத்தில் அவர் என்னையே போட்டு தள்ளுறதுக்கு தேடிட்டு இருக்க ஒரு டானாக அவர் நடிச்சிருப்பார் பிரேம்நாத் அண்ணன். அவர் சொன்னார் இல்லையா, ஃபஸ்ட்டே நம்ம ஐயனார் சார் பேசினார் இல்லையா, இந்த படத்தோடைய இவர் பிரேம்நாத் அண்ணா சொன்னால் நான் என்ன வேணால் செய்வேன், அந்தளவுக்கு நம்பிக்கை நட்சத்திரம் சொன்னார் இல்லையா. ஸோ அவருக்கு இந்த படத்தை இனிஷியேட் எடுத்து இன்றைக்கி ரிலீஸுக்கான எல்லா முயற்சியும் செய்தார், அவருக்கு என்னுடைய நன்றி. அடுத்ததாக என்னுடைய மிகப்பெரிய நன்றி என்னென்னா, இன்றைக்கி உள்ள இந்த சினிமாவுடைய இதில் ஒரு ஃபுல் ரிஸ்க் எடுத்து
இந்த படத்து இதை வந்தே ஆகணும். டே ஒன் பூஜையில் எப்படி நம்ம பார்த்தோமோ, அந்த பூஜையிலிருந்து இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரமாகவும் நடித்து அவர் ரோலையும் அவர் சின்சியராக செஞ்சு, அதுக்கு அடுத்து அவதாருக்கு இன்னொரு படம் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு முன்னேற்பாடுகளையும் செஞ்சு, இப்போ இந்த படத்தை ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்து, இன்றைக்கும் அவருக்கு பல வேலைகள் இருக்குது. அந்த வேலைகளுக்கு நடுவுலையும் இந்த ஃபங்க்ஷனை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு உயர்ந்த உள்ளம், சினிமாவுக்கு அவர் செய்கிறதுக்காக நான் அந்த விஷயத்த சொல்லலை, அவருடைய பகுதி மக்களுக்காக அவர் செய்கிற அந்த ஒரு விஷயத்துக்காகவும் சேர்த்தே நான் சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது எங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய பலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணன் சேலம் ஐயனார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற மங்களம் சினிமாஸ் அண்ணன் பிச்சைமுத்து அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய பேர் சொல்ல வேண்டியது இருக்குது. ஆங்கர் மட்டும் பின்னாடி இருந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா கரெக்ட் டைமுக்கு வந்தது அவங்க தான், 10:30 மணிக்கு. நீங்கள்லாம் வந்து உட்காருங்க, எனக்கு சொல்லிட்டு டைம் சொல்லிட்டானுங்க, நான் எப்போ வரணுமோ வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இதில் ஒரு சாங் ஒன்று பாடி ஒரு நல்ல ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணியிருக்கிற ஆக்ட்ரஸ் மாரிமுத்து, நமிதா மாரிமுத்து. அந்த நேம் கன்ஃபியூஷன் நான் சொன்னேன் இல்லையா, கரா அவதார், அது மாதிரி நமிதா ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டியா, ஏ மச்சான் என்ன மச்சான் பாட போகிறாங்க, நமிதா பாடுவாங்களான்னு பார்த்தா இந்த நமிதா வேற லெவலில் அவங்க என்ன நமிதா என்ன அனுஷ்கா மாதிரி இருக்காங்க ஆள் அப்படின்னு. ஸோ அவங்க அவ்வளோ அழகான ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது. வந்திருக்க சிறப்பு விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லணும். பட் எப்பயுமே நமக்கு வந்து மைக் ரொம்ப லேட்டாக கிடைக்கிறதுனால நிறைய விஷயத்தை நான் கவர் பண்ண முடியாமல் போயிடும். அண்ட் அண்ணன் திருமலை அவர்கள் திரையுலகத்தில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் அவங்க ரொம்ப அழகாக முன் வச்சு அதற்கான தீர்வை நோக்கி தொடர்ந்து அவர் போராடிட்டே இருக்கார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு ஓகே, அண்ட் ஆங்கர் அத்தனை பேருக்கும் அண்ட் அத்தனை பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசிக்கும் அனைவருக்கும் என் நன்றி. அண்ட் இந்த படத்தில் எங்களுக்கு வந்து இந்த குட்டி பாப்பாவாக ஒரு பாப்பா நடிச்சிருந்தது. நான் தான் சொன்னேன், நீ உட்காந்தே இருமா, நீ ஏன் சொன்னால் எங்களோட டியூரேஷன் தெரிஞ்சிடும். ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் நடித்த ஹாப்பி அவங்க வந்து வாழ்க்கையில் எல்லாம் வளங்களும் பெற்று இன்னும் பெரிய அளவில் வரணும், அவங்களையும் வாழ்த்தி வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். எல்லாமே வந்து நமிதா மாரிமுத்து வந்து ஒரு மாடலா, ஒரு ஆக்ட்ரஸா, ஒரு நிறைய ஃபேஷன் ஷோஸ்ல பார்த்துருப்பீங்க. பட் இந்த படத்துல ஒரு சிங்கரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும், அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் அச்சு, அவங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. பிகாஸ் எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னோட வாய்ஸ் ஒரு படத்துல ஒரு பாட்டுல கேட்கணும், அது நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த படம் வந்து அவங்க சொன்ன மாதிரி நானும் அவங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப வருஷம் டிராவல் ஆன படம். ஸோ அட் லாஸ்ட் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் என்டையர் டீம் ஆஃப் கராக்கு என்னோட ஆல் த பெஸ்ட். கண்டிப்பா மக்கள் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களை பற்றி லாஸ்ட்டாக பேசுகிறேன். மகேந்தர், I root for you, I love you. This film will be a blockbuster for you. I'm manifesting that. And he's such a hard worker. மகேந்திரனுக்காக இந்த படம் வந்து 100 நாள் இல்லை 200 நாள் ஓடணும். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் நம்ம டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் சாராக இருக்கலாம், ஆர்ட் டைரக்டராக இருக்கலாம், உங்களோட ஹார்ட் ஒர்க்லாம் வந்து அன்எக்ஸ்பிளைனபிள் அண்ட் அன்இமேஜினபிள். இந்த மாதிரி ஒரு கோர் சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஒர்க் பண்ணுறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். காட் பிளெஸ் யூ ஆல். டு ஆல் தி அதர் ஆர்டிஸ்ட், மை விஷஸ் டு யூ ஆல். அதே மாதிரி ஜீவா பிரதரை பற்றி பேசணும். எனக்கு ஒரு நாளைக்கு பிளைண்டாக இருப்பேன். ஐ வாஸ் ஜஸ்ட் ரெக்கார்டிங்கில் இருக்கும்போது எனக்கு ஒரு நாள் கால் வருது. எனக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு அப்படின்னு யாருக்கு அந்த கால் உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்டுட்டு and he was talking about the song. அது ஒரு இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ் வந்து, ஸோ அந்த ஒரு இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் ரொம்ப சொல்லும்போது ஐ வாஸ் வெரி வெரி எக்ஸைட்டட். ஏன்னா அந்த மாதிரி யாருமே ரொம்ப சொல்ல மாட்டாங்க. ஸோ பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் யூ ஹவ் டன் அ டெரிஃபிக் ரோல். இதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் என்னோட டைரக்டரை பற்றி நான் பேசியே ஆகணும். எனக்கு வந்து டைரக்டர் வந்து எனக்கு மகேந்திரன் மூலியமாக தான் தெரியும். எனக்கு மகேந்திரன் எனக்கு கால் பண்ணிவிட்டு, அண்ணா நீங்கள் இந்த படம் பண்ணியே ஆகணும், உங்களுக்கு நான் ஒரு சாய்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. சரி ஓகேப்பா நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து கதை கேட்கும்போது எனக்கு வந்து ஒரு மனுஷன் வந்து
நம்ம வந்து கொஞ்சம் ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவோம், இல்லைன்னா வந்து கொஞ்சம் கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவோம். இவர் என்னடா தொப்பி போட்டு வேற மாதிரி வராரு, யார் இந்த மனுஷன்னு சொல்லிட்டு உட்காந்து பார்க்கும்போது, சார் என் பேர் அவதார் அப்படின்னு. அங்கேயே ஃபியூஸ் அவுட் எனக்கு. சரி ஓகே, சரி ஓகே, என்னதான் கதைன்னு சொல்லும்போது, இந்த கதையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு என்னோட ஃபியூஸ் திருப்பி வந்துச்சு. சச் அ டேலண்டட் டைரக்டர், சச் அ ஹார்ட் ஒர்க்கர், சச் அ ஒரு சரியான ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட். இந்த மாதிரி டைரக்டர்ஸ் தான் நமக்கு தேவை. இந்த மாதிரி டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுன்ற ஒரு ஆசை தான் எங்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ எவ்வளோ நாளாக நம்ம ஜேர்னி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம தான் தெரியும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து ஃபோன் எடுத்த உடனே அவதார் ஹலோலாம் சொல்ல மாட்டாரு, சார் மைண்ட் எப்படி இருக்குன்னு கேட்பாரு. ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் பர்சன் ஹி இஸ். உங்க பாசிட்டிவ் ஸ்பிரிட்டுக்கு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகணுன்றது வந்து நான் வந்து ஐ எம் ப்ரேயிங் காட். கண்ணா நீ வந்து நல்லா நடிச்சிருக்கடா. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தட். அண்ட் if I forgot everybody, my apologies. And Kima, you've done a fantastic job. Unga stunts ellame, it was very nice. And to the going to be married Sahiba, I wish her nothing but the best. And in the padam successful pom daivu senji support pannunga for a title like for a movie like us. Ena unga support illana naanga eduvume kedaiyadhu. So enoda songs patti naane pesa kudadu. Please listen to it and please let us know எப்படி இருக்குன்னு. So thank you so much for the support once again.